ஹை ஃப்ரெண்ட்ஸ், ஒரு மிகப்பெரிய சகாப்தம் ஃபைனலி முடிவுக்கு வந்துட்டு ராக் ஸ்பிரிட்ஸை சேர்ந்த எல்லாருமே ராக்ஸை பிட்ரே பண்ணி ராக் ஸ்பிரிட்ஸை விட்டு குட் பண்ணி அவங்களுக்கான டெஸ்டினி நோக்கி போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஒவ்வொரு ஆட்களுமே ராக்ஸை பிட்ரே பண்ணி தனித்தனியாக போக ஆரம்பிச்சிட்டாங்க. லாஸ்ட் ஒரு 10 சாப்டராக நமக்கு ராக் ஸ்பிரிட்ஸை பற்றி நிறைய விஷயங்கள் காமிச்சிருப்பாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம ராக் ஸ்பிரிட்ஸோட ரைஸ் அண்ட் ஃபாலை பற்றி தான் பார்க்க போகிறோம். ராக் ஸ்பிரிட்ஸ் எப்படி உருவாச்சு, அந்த பைரட் குரூவில் மொத்தமாக எத்தனை பேர் இருக்காங்க, யார் யாரெல்லாம் இருக்காங்க, ராக் ஸ்பிரிட்ஸோட அச்சீவ்மெண்ட் என்ன, அவங்க எதுக்காண்டி காடு வழிக்குள்ளே போனாங்க, ஃபைனலி ராக் ஸ்பிரிட்ஸோட எண்டு எப்படி வந்துச்சு, இது எல்லாத்தையுமே நம்ம 1 by 1 பார்க்க போகிறோம். பேசிக்காக காடு வேலி இன்சிடென்ட் முடியறதுக்காண்டி தான் இவ்வளோ நாட்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இதுக்கப்புறம் தொடர்ந்து ஏகப்பட்ட வீடியோ வரப்போகுது. அதில் ஃபர்ஸ்ட் வீடியோ தான் ராக் ஸ்பிரிட்ஸை பற்றி, ரெண்டாவது காடு வேலியை பற்றி ஒரு வீடியோ போடுவேன், அதுக்கப்புறம் ராக்ஸை பற்றி, அதுக்கப்புறம் ஒயிட் பீடை பற்றி, அப்புறம் எல்பஃபை பற்றி, ஹரால்டை பற்றிட்டு தொடர்ந்து ஏகப்பட்ட வீடியோஸ் வரப்போகுது. ஸோ இந்த வீடியோ எல்லாத்தையுமே நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் குறிப்பாக இந்த வீடியோக்கு ஹைப் கொடுங்க. அப்போ தான் நிறைய பேருக்கு இந்த வீடியோவுமே சஜஷன் ஆகும். இப்போதைக்கு இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவுமே இன்ட்ரெஸ்ட் இருக்க போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இது வரைக்கும் ஒன் பீஸ் உலகத்தில் காமிச்ச ஒன் ஆஃப் த பவர்ஃபுல் அண்ட் டேஞ்சரஸான நொட்டோரியஸான பைரட் குரூனா அது இந்த ராக் ஸ்பிரிட்ஸ். இது எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு குரூனா, இந்த குரூ வந்து இருந்த டைமாக இருக்கட்டும், இந்த பைரட் குரூ வந்து ஒன் பீஸ் உலகத்தில் இருந்த டைமாக இருக்கட்டும், இந்த பைரட் குரூ வந்து முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறமா இருக்கட்டும், அது இந்த உலகத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணிட்டே இருந்துச்சு. ஏன்னா இந்த குரூவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆளுக்குமே வந்து யோன்கோ லெவலுக்கு மேலே இருக்கக்கூடிய ஆட்கள். இந்த குரூவை வந்து சிம்பிளி லெஜெண்டரி குரூ தான் சொல்லுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஆட்கள் எல்லாருமே இந்த குரூவில் இருந்திருக்காங்க. என்கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா ஜாய்பேயோட பைரட் குரூக்கு அடுத்தபடியாக ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்த பைரட் குரூனா அது கண்டிப்பாக இந்த ராக் ஸ்பிரிட்ஸ் தான் சொல்லுவேன். அதாவது இது வரைக்கும் காமிச்ச பைரட் குரூவில் சொல்கிறேன். பட் அந்த குரூவோட மிகப்பெரிய வீக்னஸ் பார்க்க போஸ்ட்ல இவங்களுக்குள்ள ஒச்சுமையே கிடையாது. மாற்றி மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு பிட்ரே பண்ணிக்கிட்டு அடிச்சுட்டு சுற்றிட்டு இருப்பாங்க. ஒச்சுமை மட்டும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக யாராலையுமே ஒன்றும் பண்ணியிருக்க முடிஞ்சிருக்காது இந்த குரூவை. ரீசெண்டாக வந்து சாப்டர்லையுமே மாற்றி மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு ட்ரெஷருக்காண்டி சண்டை போட்டுக்கிட்டு பிட்ரே பண்ணிக்கிட்டு டைம் வந்து அடுத்த செகண்டே, கரெக்டான டைம் வந்து அடுத்த செகண்டே ராக்ஸை விட்டுட்டு எல்லாருமே கிளம்பி போயிருப்பாங்க. இப்போதைக்கு ராக் ஸ்பிரிட்ஸ் எப்படி ஃபார்ம் ஆனாங்க அதை பற்றி பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இது எல்லாமே எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா 56 வருஷத்துக்கு முன்னாடி ஹோலி லேண்டில் நடந்த ரெவரி மீட்டிங்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அந்த ரெவரி மீட்டிங்கில் ஏகப்பட்ட கிங்ஸ் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து கரண்ட் ஈவெண்ட்டாக இருக்கட்டும், அதே மாதிரி ஃபியூச்சர் பிளானாக இருக்கட்டும், அதை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துக்குள்ளே ஒருத்தன் நுழையிறான். அந்த இடத்துல ஏகப்பட்ட செக்யூரிட்டி இருக்கும். அதெல்லாம் மீறி ஒருத்தன் நுழைஞ்சி ஒரு 5 கிங்கை வந்து கிட்னாப் பண்ணுறான். டோட்டல் ஹோலி லேண்டையுமே கேஸ்குள்ளே கொண்டு போகிறான். அதுக்கப்புறம் யாருக்குமே தெரியாமல் சீக்ரெட்டாக இருக்கக்கூடிய ஃப்ளவர் ரூமுக்குள்ளே போயிட்டு ஈமோவை ஃபேஸ் பண்ணுறான். இது யாருன்னா ராக் டி செபக்கு. ஸோ ராக் டி செபக்கு ஈமோவை ஃபேஸ் பண்ணி கண்டிப்பாக நான் ஒரு நாள் ரிட்டர்ன் வருவேன்ட்டு அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறான். அப்படி கிளம்பி போயிட்டு இருக்க போஸ்ட்ல ஒரு அட்மிரலை கில் பண்ணுறான். அதே மாதிரி எல்பஃபோட கிங்கான ஹெரால்டு கூட ஒரு கிளாஸ்க்குள்ளே போகிறான். அந்த கிளாஸ் மூலமாக அரௌண்ட் 5 மீட்டரில் இருக்கக்கூடிய எல்லாமே வந்து ப்ளோ ஆயிருக்கும். டோட்டல் ஹோலி லேண்டுமே நாசமாகுது. அந்த இடத்துல ராக்ஸ் ஹெரால்டு கிட்ட எதே ஒன்று நோட் பண்ணியிருக்கான். அதுக்கப்புறம் 2 பேருமே நேமை ஷேர் பண்ணிக்கிட்டு ஒன்னாவே ஹோலி லேண்டை விட்டு எஸ்கேப் ஆகிறாங்க. அதுவும் ரெட் லைன் இருந்து. ரெட் லைன் எந்த அளவுக்கு பெருசுன்னு உங்களுக்கு தெளிவாக தெரியும். அதோட டாப்ல இருந்து ஜம்ப் பண்ணி 2 பேரும் எஸ்கேப் ஆகிறாங்க. இது மூலமா ராக் டி செபக்கோட நேம் வந்து உலகம் ஃபுல்லுமே தெரிய ஆரம்பிக்குது. ராக் டி செபக்குமே ஃபேமஸாக ஆரம்பிக்கிறான். அதாவது ராக் ஸ்பிரிட்ஸை ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடியே வேர்ல்டு கவர்மெண்ட்டுக்கு நம்ம ராக் டி செபக்கு வந்து ஒரு த்ரெட்டாக இருந்திருக்கான், ஒரு அச்சுறுத்தலாக இருந்திருக்கான். பேசிக்காக ராக் டி செபக்கு ரெவரி மீட்டிங் உள்ள போயிட்டு 5 கிங்ஸை கிட்னாப் பண்ணி ஒரு அட்மிரலை கில் பண்ணி அதுலேயும் குறிப்பாக ஃப்ளவர் ரூமுக்குள்ளே போயிட்டு ஈமோ ஃபேஸ் பண்ணி தப்பிச்சு வந்திருப்பான். இந்த மாதிரி ஒரு விஷயம் இதுக்கு முன்னாடி நடந்ததும் கிடையாது, இதுக்கப்புறம் நடந்ததும் கிடையாது. இந்த ஒரே ஒரு இன்சிடென்ட் மட்டும் தான். அதுக்கப்புறம் ராக் டி செபக்கு ஏகப்பட்ட அமௌண்ட்டு ட்ரெஷர் எடுத்துக்கிட்டு ஒரு கப்பல் வந்து செலஸ்டியல் டிராகனுக்கு ட்ரிபியூட் கொடுக்கறதுக்காண்டி மேலே ஜேசன் நோக்கி போயிட்டு இருந்திருக்கும். அந்த ஷிப்பை அட்டாக் பண்ணி அந்த ட்ரெஷரை வந்து எடுத்துக்கிட்டு தான் லேட்டராக இந்த ட்ரெஷரை தான் ராக் ஸ்பிரிட்ஸோட ஆக்டிவிட்டிக்கு யூஸ் பண்ணிப்பான். அண்ட் குறிப்பாக கேட் ஆஃப் ஜஸ்டிஸை வந்து நம்ம ராக் டி செபக்கு டிஸ்ட்ராய் பண்ணியிருப்பான். இப்போ வரைக்குமே வேர்ல்டு கவர்மெண்ட்டுக்கு எதிராக தான் எல்லாமே பண்ணிட்டு இருந்திருப்பான். பட் ஒரு கட்டத்துக்கு மேலே பைரட்ஸை டார்கெட் பண்ண ஆரம்பிக்கிறான். ஏன்னா இப்போதைக்கு அவனுக்கு ஒரு குரூ தேவைப்படுது. அதனால தான் பைரட்ஸை டார்கெட் பண்ணுறான். அதுவும் எப்படின்னா பைரட்ஸோட உலகத்தில் ஒரு ட்ரெடிஷன் உண்டு, டேவி பேக் ஃபைட்டுன்ட்டு. இந்த டேவி பேக் ஃபைட்னா என்னன்னா 2 பைரட் குரூவை சேர்ந்த ஆட்கள் வந்து சீரீஸ் ஆஃப் மேட்சுக்குள்ளே போவாங்க. லைக் நிறைய ரூத்லெஸ்ஸான கேம் இருக்கும். அதில் யார் வின் பண்ணுறாங்களோ தோக்குறவங்களோட குரூவில் இருந்து ஆட்கள் எடுத்துக்கலாம், ஈவன் வந்து சிப் எடுத்துக்கலாம், அண்ட் குறிப்பாக வந்து ஜோலி ராஜரோட எடுத்துக்கலாம். ஸோ அப்படி நம்ம ராக்ஸ் வந்து டேவி பேக் ஃபைட்டு மூலமாக ஏகப்பட்ட ஆட்களை எடுத்துக்கிட்டு தான் ஏகப்பட்ட ஆட்களை ரெக்ரூட் பண்ணுறான். ஸோ இப்படி தான் ராக் ஸ்பிரிட்ஸுமே கொஞ்சம் கொஞ்சமாக ஃபார்ம் ஆக ஆரம்பிக்குது. பேசிக்காக ராக் டி செபக்கு ஸ்டார்டிங்கில் அவன் க்ரூக்கான நேமை வைக்கிறதுக்கு முன்னாடியும் அவன் க்ரூக்கான ஜாலி ரோஜரை உருவாக்குறதுக்கு முன்னாடியும் அவனுக்கு கீழே ஏகப்பட்ட ஆட்கள் வந்திருப்பாங்க. லைக் ஒயிட் பீடு, சிக்கி, சசி, ஒச்சோக்கு, டான் மார்லோன் அண்ட் கேன்ஷி. இவங்க 6 பேர் தான் ஸ்டார்டிங்கில் ராக் ஸ்பிரிட்ஸில் எடுத்திருப்பாங்க. ராக் ஸ்பிரிட்ஸ் ஃபார்ம் பண்ணதுலேருந்து எண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் ராக்ஸ் ஒரே ஒரு ஆளம்படு தான் கன்யூனிஸாக அவனோட க்ரூவில் இன்வைட் பண்ணிட்டு எடுத்திருப்பான். அது யாருன்னா ஹெரால்டு.
ஹெரால்டா நம்ம ராக்ஸ் எப்போ மேரி ஜூஸ்ல மீட் பண்ணானோ அப்பவுமே அவனுக்கு தெளிவா தெரியும் வேர்ல்டு கவர்மெண்ட்டை ஓவர் த்ரோ பண்றதுக்கு இவன் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருப்பான். அண்ட் குறிப்பா ராக்ஸ் வந்து தேடிட்டு இருக்கக்கூடிய 2 டெவில் ஃபுட்ல ஒரு டெவில் ஃபுட் வந்து எல் பஃப்ல இருந்திருக்கும். ஸோ அதனால அடிக்கடி எல் பஃபுக்கு போயிட்டு ஹெரால்டை வந்து இன்வைட் பண்ணிட்டு இருந்திருப்பான். பட் ஹெரால்டு ஒரு டைம் கூட அக்செப்ட் பண்ணிருக்கவே மாட்டான். என்னோட கண்ட்ரி வந்து இப்பதான் அமைதி நோக்கி போயிட்டு இருக்குது. ஒன்ன மாதிரி ஒரு ஒர்ஸ்ட் கிரிமினல் கூட ஜாயின் பண்ணி வேர்ல்டு கவர்மெண்ட்டை என்னோட எனிமையை மாற்ற நான் விருப்பப்படல. ஸோ அதனால நான் கூட ஜாயின் பண்ண மாட்டேன்ட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டு இருந்திருப்பான். பட் ராக்ஸுமே விட்டு கொடுக்காம தொடர்ந்து எல் பஃபுக்கு வந்துட்டே இருப்பான். குறிப்பா ஹெரால்டை இன்வைட் பண்ணிட்டு இருந்திருப்பான். அதை பார்த்த ஹெரால்டுமே நீ எதுக்காண்டி இதெல்லாம் பண்றான்னு கேட்க போஸ்ட்ல இதுதான் என்னோட ட்ரீம். நான் ஒரு ஐலாண்டை கேப்சர் பண்ணி அதில் என்னோட பேஸை செட் பண்ணி வேர்ல்டு கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் அதே மாதிரி ஹோலிலாண்டாக இருக்கட்டும் ரெண்டையுமே டிஸ்ட்ரைவ் பண்ணி நான் இந்த உலகத்தோட கிங் ஆஃப் த வேர்ல்டாக மாறணும்ட்டு. ஸோ நீ என் கூட ஜாயின் பண்ணுறது மூலமா நம்ம 2 பேருமே அன்ஸ்டபபிளாக இருப்போம்ட்டு. நீங்கள் சொல்லலாம் ராக்ஸுக்கு ஒரு மோட்டிவ் இருக்குது அதனால தான் ஹெரால்டை இன்வைட் பண்ணிட்டு இருக்கான்ட்டு. அப்படி கிடையாது. ஹெரால்டை வந்து ஒரு நல்ல நண்பனாக பார்த்தான். அவனுக்கு ஈக்குவலாக பார்த்தா ரெஸ்பெக்ட் கொடுத்தான். அதனால தான் அவன் க்ரூக்கிட்டே ஷேர் பண்ணாத நிறைய விஷயங்களை வந்து ஹெரால்டு கிட்ட ஷேர் பண்ணியிருப்பான். இப்படி 4 வருஷம் போகுது. இந்த 4 வருஷத்துல ராக்ஸுமே அவனுக்கு தேவையான ஷிப்பை பில்ட் பண்றான். அந்த ஷிப்பில் பறக்க விடுறதுக்காண்டி ஜாலி ரோஜருமே உருவாக்குறான். அவன் க்ரூக்கான நேமையுமே வைக்கிறான். ஃபைனலி அந்த க்ரூக்கு தேவையான ஆட்களையுமே ரெக்ரூட் பண்ணுறான். இப்படி ஒரு மிகப்பெரிய மான்ஸ்டர்ஸான க்ரூவை உருவாக்குறான். ஸோ 4 வருஷத்தில் ஹெரால்டு வந்து தொடர்ந்து ரிஜெக்ட் பண்ணிட்டு தான் இருக்கான். ஒரு கடத்துக்கு மேலே ராக்ஸோட இன்னொரு பிளானுமே நிறைவேற ஆரம்பிக்குது. அதனால அவனோட மான்ஸ்டர்ஸான க்ரூவை கூட்டிக்கிட்டு இந்த உலகத்தில் ஒரு மேசிவான சாக்குவே கிரியேட் பண்ணுறதுக்காண்டி போக ஆரம்பிக்கிறான். இந்த இடத்துல இருந்து தான் ராக்ஸ் பைரட்ஸோட ஜேர்னிமே ஸ்டார்ட் ஆகுது. குறிப்பாக ராக்ஸோட எரா ஸ்டார்ட் ஆகுது. கிரேட் பைரட் எரால நிறைய ஸ்ட்ராங்கான ஆட்கள் இருந்தாலுமே ராக்ஸ் தான் அந்த எராவை ரூல் பண்ணான். ஏன்னா அவனுக்கு கீழே அந்தளவுக்கு ஸ்ட்ராங்கான ஆட்கள் இருந்திருக்காங்க. அந்தளவுக்கு ஸ்ட்ராங்கான க்ரூ இருந்திருக்குது. ஸோ அப்படியே ஒரு சில மாசங்கள்ல வந்து பைரட் ஐலாண்டை கேப்சர் பண்றான். கேப்சர் பண்ணி அந்த இடத்த வந்து இவனோட பேஸை செட் பண்றான். அதுக்கப்புறம் ஏகப்பட்ட ஸ்ட்ராங்கான ஆட்கள் பைரட் ஐலாண்டுக்குள்ள வர ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் ராக்ஸ் பைரட்ஸ்ல ஜாயின் பண்றதுக்காண்டி. இப்போதைக்கு யாரெல்லாம் ராக்ஸ் பைரட்ஸ்ல இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒயிட் பீடு இவரோட டெவில் ஃப்ரூட்டு ட்ரமர் ஃப்ரூட்டு. ரெண்டாவது சீக்கி இவனோட டெவில் ஃப்ரூட்டு ஃப்ளோட் ஃப்ரூட்டு. மூணாவது சசி. நாலாவது டான் மார்லன். அஞ்சாவது நம்ம ஒச்சோக்கு. ஆறாவது வந்து நம்ம கேன்ஸ்வி. இவனோட ஃப்ரூட்டு பாம் ஃப்ரூட்டு. அதாவது மிஸ்டர் 5 யூஸ் பண்ணுவோம்ல அந்த டெவில் ஃப்ரூட்டோட ப்ரீவியஸ் யூசர் வந்து நம்ம கேன்ஸ்வி. ஏழாவது வந்து கேப்டன் பைரட் கேப்டன் ஜானி. இவரோட ஃப்ரூட்டு வந்து மேக்னட் ஃப்ரூட்டு. கரண்டாக வந்து இந்த ஃப்ரூட்டை கிட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கான். எட்டாவது வந்து நம்ம சார்லட் லின்லின் அதாவது பிக் மாமி. இவனோட ஃப்ரூட்டு வந்து சோல் ஃப்ரூட்டு. 9வது பைரட் ஸ்ட்ரூசன். இவனோட ஃப்ரூட்டு குக் ஃப்ரூட்டு. 10வது பார்பல். இவன் ஒரு ஃபிஷ்மேனு. 11 நம்ம கைடோட ஃப்ரூட் வந்து ஃபிஷ் ஃப்ரூட்டு. இந்த ஃப்ரூட்டை கைடோ காடு வெளியில் சாப்பிட்ருப்பான். அதுவும் எப்போனா ராக்ஸ் பைரட்ஸ் எண்டுக்குள்ளே வர போஸ்ட்ல ராக்ஸ் பைரட்ஸ் சேர்ந்த எல்லாருமே தனித்தனியாக போக போஸ்ட்ல தான் இந்த ஃப்ரூட்டுமே அவனுக்கு கிடச்சிருக்கும். மற்ற எல்லாருமே அவங்களோட ஃப்ரூட்டை ராக்ஸ் பைரட்ஸில் இருக்கும்போதே யூஸ் பண்ணியிருப்பாங்க. 12 கியோத சில்வர் ஆக்ஸி. இவ்வளோ பேர் தான் இருந்திருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இதுக்கப்புறம் கூட ஏகப்பட்ட ஆட்கள் ஜாயின் பண்ணியிருக்காங்க. இப்படி ஏகப்பட்ட ஸ்ட்ராங்கான ஆட்களை ராக்ஸ் அவனுக்கு கீழே வச்சிருந்தான். ராக்ஸோட ட்ரீம் தான் வந்து கிங் ஆஃப் த வேர்ல்டாக மாறுறது. மற்றபடி அவன் க்ரூமேட்ஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆட்களுக்குமே தனிப்பட்ட ட்ரீம் இருக்கும். லைக் செப்பரேட்டான க்ரூவை ஸ்டார்ட் பண்ணணும்ட்டு. ஸோ ராக்ஸ் பைரட்ஸை உருவாக்கின 2 வருஷத்துலேயே ஏகப்பட்ட சம்பவத்தை பண்ணியிருப்பாங்க. லைக் 14 டாக்குமெண்டர் ரைட்ஸ் பண்ணியிருப்பாங்க. 76 சிப்பை வந்து முழுகடிச்சிருப்பாங்க. 14 துறைமுகங்களை வந்து எரிச்சிருப்பாங்க. மொத்தமாக எரிச்சிருப்பாங்க. அதே மாதிரி 5 டவுனை வந்து மேப்பில் இருந்த அடையாளமே தெரியாத மாதிரி மொத்தமாக காணாமல் ஆக்கியிருப்பாங்க. மொத்தமாக வந்து அழிச்சிருப்பாங்க. ஒரு நேஷனை வந்து மொத்தமாக ரூயின் ஆக்கியிருப்பாங்க. மொத்தமாக நாசம் பண்ணியிருப்பாங்க. இது கூட சேர்ந்து இன்டர்நேஷனல் லா 18 படி 3 முன்னறிவிப்பு இல்லாத ஏகப்பட்ட வயலன்ஸை பண்ணியிருக்காங்க. அதுலேயும் இவங்களுக்கு மேலே 25 கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் இருக்குன்ட்டு. இப்படி ரெக்கார்ட் பண்ணப்பட்டதே இவ்வளோ இருக்குன்னா ரெக்கார்ட் பண்ணப்படாமல் எவ்வளோ இருக்குன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்க. ஏன்னா இது வரைக்கும் நான் சொன்னது எல்லாமே எஸ்டாப்ளிஷ்டான 2 வருஷத்துல இவங்க பண்ண விஷயங்கள். இதை தாண்டி இவங்க க்ரூவுமே ஏகப்பட்ட வருஷங்கள் ஆக்டிவ்ல இருந்திருக்கும். அந்த டைம் எவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. இப்படி ஒன் பீஸ் உலகத்தில் ஏகப்பட்ட சம்பவத்தை பண்ணிட்டு டாப்புக்கு போயிட்டே இருக்காங்க. இவங்களுக்கு டவுன்ஃபாலே இல்லவே இல்லை. பட் எந்த இடத்துல இருந்து டவுன்ஃபால் வர ஆரம்பிக்குதுன்னா 42 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நியூஸ் வர ஆரம்பிக்குது. கூஜா பைரட்ஸை விட்டு நம்ம சாக்கியாக்கு குவிட் பண்ணுறான்ட்டு. குவிட் பண்ணிட்டு அவன் டேரெக்டாக எங்கே வரான்னா பைரட் ஐலாண்டுக்கு. பைரட் ஐலாண்டுக்கு வந்துட்டு ஒரு பாரை ஓப்பன் பண்ணுறா. சாக்கியை பொறுத்த வரைக்கும் அவளோட யாரால வந்து அவள் தான் ரொம்பவே அழகா இருப்பா. யார் அவளை பார்த்தாலுமே அடுத்த செகண்டே அவளுக்கு அடிமையாக மாறிடுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்பவே அழகா இருப்பா. ஈவன் ராக்ஸாக இருக்கட்டும், ரோஜராக இருக்கட்டும், ஒயிட் பீடாக இருக்கட்டும், சீக்கியா இருக்கட்டும், ஏகப்பட்ட டாப் பைரட்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே இவளோட அழகில் மயங்கி விழுந்திருக்காங்க. அந்த அளவுக்கு ரொம்பவே அழகா இருப்பா. இப்போ சாக்கியுமே பைரட் லைஃபை குட் பண்ணதுக்கு அப்புறம் சேஃப்டிக்காண்டி ஹாச்சினோச்சி ஐலாண்டுக்குள்ள போக ஆரம்பிக்கிறா. அங்க போயிட்டு ஒரு பாரை ஓபன் பண்ணி ரன் பண்ண ஆரம்பிக்கிறா. இந்த பாருக்கு ஏகப்பட்ட ஆட்கள் வருவாங்க. இந்த பாருக்குள்ள யார் வந்தாலுமே அவங்க ஃபைட் பண்ணக்கூடாது. அப்படி ஃபைட் பண்ணா அவங்க திரும்பி இந்த பாருக்குள்ள வர முடியாது.
ஸோ அதனாலேயே ஏகப்பட்ட ஸ்ட்ராங்கான ஆட்கள் எல்லாருமே இந்த பைரட் ஐலண்டுக்கு வருவாங்க, குறிப்பாக இந்த பாருக்கு வருவாங்க. ஈவன் ரோஜரே வந்திருக்கான். ரோஜர் ராக்ஸ் எல்லாமே இந்த இடத்துல உட்காந்து குடிச்சிருக்காங்க. பட் ஃபைட் பண்ணியிருக்க மாட்டாங்க. பிகாஸ் சாக்கி ஒரு ரூல் போடனால, இந்த இடத்துல ஃபைட் பண்ணக்கூடாதுன்னு ரூல் போடனால. இப்படி நம்ம சாக்கி வந்து இந்த ஹாச்சினோச்சோட ட்ரெஸராகவே மாறுறா, பைரட் ஐலண்டோட ட்ரெஸராகவே மாறுறா. இப்படி ஒரு சைடு போயிட்டு இருக்க போஸ்ல இன்னொரு சைடு வந்து ராக்ஸோட தொலை தாங்க முடியாம 5 எல்டர்ஸுமே ஹெரால்டுக்கு ஒரு டீலை ஆஃபர் பண்றாங்க. ஓகே, நாங்க எல்பஃபை வந்து வேர்ல்டு கவர்மெண்ட் கூட ஜாயின் பண்றோம், வேர்ல்டு கவர்மெண்ட் கூட ஜாயின் பண்றோம், பட் அதுக்கு நீ வந்து ராக்ஸை கில் பண்ணணும்ட்டு. இந்த ஆஃபரை ஹெரால்டு அக்செப்ட் பண்ணி ராக்ஸ் கூட எல்பஃபோட அண்டர் வேர்ல்டில் ஃபைட் பண்றான். இந்த ஃபைட்டுமே ரொம்பவே பயங்கரமா இருக்குது. ராக்ஸுமே எக்ஸ்பிளைன் பண்றான், வேர்ல்டு கவர்மெண்ட் ஒன்று மேனிபுலேட் பண்ணுது, உங்களோட வாரியர்ஸை வந்து ஜஸ்ட் மிலிட்ரி ஃபோர்ஸுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க, ஒன்றை வந்து ஸ்லேவ் மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க. ஸோ நீ ஏமாந்துடாதுன்ட்டு ராக்ஸ் எவ்வளோ சொன்னாலுமே ஹெரால்டு வந்து கேட்க மாட்டேக்கான். அதனால ராக்ஸுமே கடுப்பாகி ஃபைட்டு வந்து சீரியஸாக போகுது. ஒரு கட்டத்தில் இந்த ஃபைட்டு வந்து ட்ரால முடியுது. அதுக்கப்புறம் 2 பேரும் மீட் பண்ணவே இல்லை. இது கூட சேர்ந்து கார்லிங் காடு வழியில் ஒரு முக்கியமான விஷயத்தை கண்டுபிடிக்கிறான், ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை கண்டுபிடிக்கிறான். கண்டுபிடிச்சிட்டு 5 எல்டர்ஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறான், நான் காடு வழியில் ஒரு முக்கியமான விஷயத்தை கண்டுபிடிச்சேன், அது கண்டிப்பாக ஈமுசமாவை ரொம்பவே ஹாப்பியாக மாற்றும். அதனால செலஸ்டியல் டிராகனோட நெக்ஸ்ட் டோர்னமெண்ட்டை நம்ம காடு வழியில் வைக்கலான்ட்டு. இது எல்லாமே நான் எதுக்கு சொல்கிறேன்னா, இது எல்லாமே ராக்ஸ் பேரண்ட்ஸ் கூட கனெக்ட் ஆகிருக்குது. கண்டிப்பாக இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும், அதனால தான் சொல்கிறேன். இப்போ நமக்கு 39 வருஷத்துக்கு முன்னாடி கேட்பாங்க. அதில் பைரட் ஐலண்டில் இருந்த சாக்கியை அவரோட பாரில் இருந்தே யாரோ கிட்னாப் பண்ணிட்டு போயிருப்பாங்க. அதுவும் அந்த டைம் கார்டில் இருந்த டான் மார்லனை கில் பண்ணிட்டு. இந்த விஷயம் உலகம் ஃபுல்லுமே தெரிய ஆரம்பிக்குது. ஸோ பைரட்ஸ் எல்லாருமே சாக்கில் இருக்காங்க, சாக்கி காணாமல் போயிட்டா, சாக்கி காணாமல் போயிட்டான்ட்டு. ஈவன் ராக்ஸ் பேரண்ட்ஸ் சேர்ந்த ஏகப்பட்ட ஆட்கள் வந்து சாக்கி காணாமல் போனதில் ரொம்பவே சோகத்தில் இருப்பாங்க. இப்படியே ஒரு வருஷம் போகுது. அரௌண்ட் 38 வருஷத்துக்கு முன்னாடி காடு வெளியில் செலஸ்டியல் டிராகன் எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய ஒரு டோர்னமெண்ட்டை நடத்துறதுக்காண்டி ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஏகப்பட்ட ஸ்லீவ்ஸை காடு வெளிக்குள்ளே கொண்டு வந்துட்டு இருப்பாங்க. அப்போ கின்னி மூலமாக ஒரு இன்ஃபர்மேஷன் வெளியே வர ஆரம்பிக்குது, லீக் ஆக ஆரம்பிக்குது. காடு வெளியில் செலஸ்டியல் டிராகன் எல்லாருமே ஒரு டோர்னமெண்ட்டை நடத்துகிறாங்க. அந்த டோர்னமெண்ட்டோட ரிவார்டாக வந்து ஏகப்பட்ட ட்ரெஷர் இருக்குது, ஏகப்பட்ட டெவில் ஃபுட் இருக்குது, ரேரான டெவில் ஃபுட் இருக்குது. குறிப்பாக அந்த டோர்னமெண்ட்டோட ஃபர்ஸ்ட் ப்ரைஸாக வந்து சாக்கி இருக்கான்ட்டு. இந்த விஷயம் பைரட்ஸுக்கு மத்தியில் ஃபாஸ்ட்டாக பரவ ஆரம்பிக்குது. எல்லா பைரட்ஸுமே சாக்கியை காப்பாற்றுறதுக்காண்டியும் இந்த இடத்துல இருக்கக்கூடிய ட்ரெஷர் எடுக்கிறதுக்காண்டியும் காடு வெளியை நோக்கி வந்துட்டு இருக்காங்க. இதில் 2 முக்கியமான பைரட் குரூனா, ஒன்று ரோஜர் பைரட்டு, இன்னொன்று வந்து ராக்ஸ் பைரட்ஸு. நம்ம ரோஜரை ஃபாலோ பண்ணி கார்க்குமே காடு வெளியை நோக்கி வந்துட்டு இருப்பான். அப்படி வந்துட்டு இருக்க போஸ்ல ராக்ஸை தடுக்கிறதுக்காண்டி வேர்ல்டு கவர்மெண்ட் ஹெரால்டு அனுப்பி வச்சிருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல 2 பேரும் மீட் பண்ண போஸ்ல ஃபைட் பண்ணாமல் கொஞ்ச நேரம் பேசியிருப்பாங்க. ஸோ அந்த ஃபைட்டில் தான் நமக்கு நிறைய விஷயங்கள் தெளிவாக தெரிஞ்சிருக்கும். ராக்ஸ் பிரின்சஸ் அந்த எல்லாருமே எதுக்காண்டி வந்திருப்பாங்கன்னா, காடு வெளிக்குள்ளே போகிறாங்கன்னா சாக்கியை காப்பாற்றுறதுக்காண்டி. பட் ராக்ஸ் அதுக்காண்டி போகவே இல்லை. ராக்ஸ் எதுக்காண்டி போகிறான்னா, காடு வெளி அவனோட ஹோம் டவுனு. அந்த இடத்துல தான் அவனோட ஃபேமிலியாக இருக்கட்டும், ஒய்ஃபாக இருக்கட்டும், அண்டு பையனாக இருக்கட்டும், எல்லாருமே இருக்காங்க. அவங்கள காப்பாற்றுறதுக்காண்டி தான் காடு வழிக்குள்ளே நம்ம ராக்ஸ் போயிருப்பான். இந்த விஷயத்தை ஹெரால்டு கிட்ட சொல்லுவான். கூடவே இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்லுவான். அது என்னன்னா, ராக் டி செபக்கோட உண்மையான நேமு. அது வந்து டேவிட் டி செபக்கு. செபக் வந்து லெஜெண்டரி பைரட்டான டேவிட் டி ஜோன்ஸோட வம்சலியில் வந்தவன், அதாவது டேவி கிளானில் வந்தவன். இந்த டேவி கிளானில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆட்களையுமே நம்ம ஈமு மொத்தமாக அழிக்க நினைக்கிறா. நான் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன், கார்லிங் வந்து காடு வெளியில் ஒரு முக்கியமான விஷயத்தை கண்டுபிடிச்சான்ட்டு. அது வேற ஒன்றுமே கிடையாது, டேவி கிளான் மெம்பர்ஸை தான். அவங்கள கேப்சர் பண்ணி வச்சிருப்பான். ஸோ அதனால தான் காடு வெளியில் வந்து இந்த டோர்னமெண்ட்டை நடத்தலான்ட்டும் நம்ம கார்லிங் சொல்லியிருப்பான். இப்போ எல்லாமே உங்களுக்கு கனெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால தான் நான் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன், இது வந்து முக்கியமான விஷயம்ட்டு. எல்லாமே ராக்ஸ் பேரண்ட்ஸ் கூட கனெக்டாக இருக்கும், ராக்ஸ் கூட கனெக்டாக இருக்கும். இதெல்லாத்தையுமே கேட்டால் ஹெரால்டுமே சாக்கா வரான். எதுக்கு உன்னோட வீக் சைடை என்கிட்ட சொல்கிறா? அதுலேயும் குறிப்பாக இப்போ நடக்கிறத பார்க்க போஸ்ல வேர்ல்டு கவர்மெண்ட் உன்னை பிளான் பண்ணி அந்த இடத்துக்கு வர வைக்கிற மாதிரி இருக்குது. மேபி ஏதாவது ட்ராப் செட் பண்ணியிருக்கலான்ட்டு. அதுக்கு நம்ம ராக்ஸுமே இது வந்து டெஸ்டினி மாதிரி இருக்குது, டெஸ்டினி தான் நாங்கள் கொண்டு போயிட்டு இருக்க மாதிரி இருக்குது. ஸோ ஆஸ்லாங் என்னோட ஒய்ஃபாக இருக்கட்டும், என்னோட பையனாக இருக்கட்டும், 2 பேரும் சேஃபாக மாறினதுக்கப்புறம் நான் வந்து அமைதியாக வந்துடுவேன். பட் ஸ்டில் எனக்கு வந்து ஒன்று தோண்டிகிட்டே இருக்குது, நான் இந்த ஃபைட்டில் தோற்று போயிடுவேன்ட்டு. அதனால் ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுவியான்ட்டு. அந்த டைம் கூட ஹெரால்டு ஒத்துக்க மாட்டான். ஃபைனலி நம்ம ராக்ஸுமே எல்பஃபோட ஷிப்பை டிஸ்ட்ரை பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்படி தான் ராக்ஸ் பைரட்ஸ் எல்லாருமே காடு வெளிக்குள்ளே வந்திருப்பாங்க. ஸோ வந்ததுக்கப்புறம் ராக்ஸ் பைரட்ஸ் அந்த ஒவ்வொரு ஆட்களுமே வந்து தனித்தனியாக போயிருப்பாங்க, அவங்க இஷ்டத்துக்கு போயிருப்பாங்க. ஏன்னா அவங்க எல்லாருமே வந்து ட்ரெஷருக்காண்டியும் சாக்கியை காப்பாற்றுறதுக்காண்டி வந்திருப்பாங்க. குறிப்பாக அவங்களுக்குள்ளே ஒரு போட்டி இருக்குது, சாக்கியை யார் ஃபர்ஸ்ட் காப்பாற்றுறாங்களோ அவங்க தான் சாக்கிக்கு சொந்தம்ட்டு. அதனாலேயே எல்லாருமே தனித்தனியாக போயிருப்பாங்க. அண்ட் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இவங்க கூட சேர்ந்து ராக்ஸ் பைரட்ஸ் கூட சேர்ந்து ஏகப்பட்ட பைரட்ஸ் வந்திருப்பாங்க. அவங்க எல்லாருமே ராக்ஸ் பைரட்ஸையும் அட்டாக் பண்ணியிருப்பாங்க. இப்படி ராக்ஸ் பைரட்ஸ் வந்து இந்த பைரட்ஸையும் சமாளித்து, ரோஜர் பைரட்ஸையும் சமாளித்து, அண்ட் குறிப்பாக கார்னெட்ஸையும் சமாளித்து மாற்றி மாற்றி ஃபைட் பண்ணிட்டு இருப்பாங்க, ட்ரெஷருக்காண்டியும் சாக்கிக்காண்டியும். பட் ராக்ஸ் வந்து ட்ரெஷருக்காண்டியும் வந்திருக்க மாட்டான், சாக்கிக்காண்டியும் வந்திருக்க மாட்டான். அவனோட ஃபேமிலியை காப்பாற்றுறதுக்காண்டி வந்திருப்பான்.
பட் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே ஆல்ரெடி டீமனாக மாறி இருப்பாங்க. 2 பேர் மட்டும் தான் நார்மலாக இருப்பாங்க. ஒன்று வந்து நம்ம ராக்ஸோட ஒய்ஃபு, அப்புறம் அவனோட பையன். 2 பேத்தையும் காப்பாற்றி ஆல்மோஸ்ட் சேஃப்டி பண்ணிடுவான். பட் ஸ்டில் அந்த இடத்துல ஈமோ வந்துடுவா. ஈமோவுமே சேட்டனோட பாடியை கண்ட்ரோல் பண்ணி ராக்ஸை ஃபேஸ் பண்ணுவா. ராக்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காண்டி ஒயிட் பீடு, கைடோ, பிக் மாமு, கார்பு, ரோஜர்ன்ட்டு எல்லாருமே வந்துடுவாங்க. இது வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் தான் இருக்கும். பட் நம்ம ஈமோ வந்து ஒரு கடத்துக்கு மேலே டோமி ரிவர்ஸ் மூலமாக ராக்ஸை டீமனை மாற்றி விட்ருவா. அதுக்கப்புறம் தான் எல்லாருமே ராக்ஸை விட்டுட்டு தனித்தனியாக போக ஆரம்பிச்சிருவாங்க. ஈவன் ராக் ஸ்பிரிட்ஸ்குள்ளேயே மாற்றி மாற்றி சண்டை போடுவாங்க. லைக் கேன்ஷி வந்து ட்ரெஸருக்காண்டி கேப்டன் ஜான் அட்டாக் பண்ணுவான், அண்ட் சீக்கே அட்டாக் பண்ணுவான். இப்படி மாற்றி மாற்றி எல்லாருமே அட்டாக் பண்ணிட்டே இருப்பாங்க ட்ரெஸருக்காண்டி. இந்த இடத்துல இருக்கக்கூடிய ட்ரெஸர் வந்து அந்தளவுக்கு வேல்யூபிளாக இருக்கும். எல்லாருமே ட்ரெஸர் எடுத்துகிட்டு அவங்களுக்கான க்ரூவை பில்ட் பண்ணலான்னு தான் பிளான் பண்ணுறாங்க. ஸோ இங்கே வர புஷ்லேயே ஆல்ரெடி பிளான் இருந்திருக்கும். அவங்க எல்லாரும் மைண்ட்லேயும் பிளான் இருந்திருக்கும். இந்த இடத்த விட்டு போக புஷ்ல நம்ம தனியாக ஒரு க்ரூ ஸ்டார்ட் பண்ணணும், நம்ம தனியாக போயிடணுன்ட்டு. ஃபர்ஸ்ட் எல்லாருக்குமே ஒரே நோக்கம் தான் இருக்கும், அது வந்து சாக்கியை காப்பாற்றணுன்ட்டு. பட் சாக்கியை ரியலி காப்பாற்றினதுக்கப்புறம் எல்லாருமே ட்ரெஸர் நோக்கி போக ஆரம்பிச்சிருவாங்க. ட்ரெஸர் எடுத்துகிட்டு அவங்களுக்கான க்ரூவை நோக்கி, அவங்களுக்கான டெஸ்டினி நோக்கி போக ஆரம்பிச்சிருவாங்க. அதுலேயும் குறிப்பாக நம்ம ராக்ஸ் வந்து டீமனாக மாறினதுக்கப்புறம் ஃபைனலி காடு வழியோட முடிவில் வந்து ராக் ஸ்பிரிட்ஸ் எல்லாருமே தனித்தனியாக போக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி தான் ராக் ஸ்பிரிட்ஸுமே முடிவுக்கு வந்திருக்கும். ஒரு சூப்பரான பயங்கரமான க்ரூனா அது ராக் ஸ்பிரிட்ஸ் தான். பட் ஸ்டில் யாருக்குமே ஒற்றுமை இல்லவே இல்லை. அதில் இருக்கக்கூடிய யாருக்குமே ஒற்றுமை இல்லவே இல்லை. மாற்றி மாற்றி பிட்ரே பண்ணிகிட்டே இருந்தாங்க. அண்ட் குறிப்பாக ராக்ஸ் கூட நிற்கிறதுக்கு கடைசியில் யாருமே இல்லவே இல்லை. ஒயிட் பீடை சொல்லலாம். பட் ஒயிட் பீடுமே கடைசியில் எந்த ஒரு ஐடியாவும் இல்லாமல் கிளம்பி போயிருப்பார். என்னதான் ராக் ஸ்பிரிட்ஸு ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருந்தாலுமே ரோஜர் பிரெட்ஸை மாதிரி யாருமே இல்லவே இல்லை. ஏன்னா காபான் ரயில் எடுத்து பாருங்க, ஈவன் எல்லாருமே சேஃப் கார்டாக ஷிப்புக்கு அனுப்புனதுக்கப்புறம் அவங்க இங்கே இல்லவே இல்லை, அங்கே வெயிட் பண்ணவே இல்லை. ரோஜருக்கு என்ன ஆச்சு? ரோஜர் ஃபைட் பண்ணிட்டு இருக்கா, அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காண்டி ரிட்டர்ன் வந்திருப்பாங்க. பட் ராக்ஸ் ஸ்பிரிட்ஸஸ் அந்த யாருமே அப்படி இல்லவே இல்லை. மேபி ராக்ஸ் டீமனாக மாறாமல் இருந்திருந்தா வந்து கைடோ, பிக் மாமி அண்ட் ஒயிட் பீடுன்ட்டு இந்த மாதிரி ஆட்கள் வந்து கூட இருந்திருக்கலாம், கூடவே நின்றுருப்பாங்க. பட் ராக்ஸ் டீமனாக மாறினதுக்கப்புறம் எல்லாரோட ஃபேத்துமே, ராக்ஸ் மேலே வச்சிருந்த ஃபேத்துமே உடஞ்சி அவங்களுமே கிளம்பி போயிட்டாங்க. கடைசியில் நம்ம ராக்ஸ் அழுதுகிட்டே ரோஜர் கையாலையும் கார்பு கையாலையும் டிஃபிட் ஆகிறத பார்க்க போஸ்ட்ல ரொம்பவே சேடாக இருந்துச்சு. இந்த ராக் ஸ்பிரிட்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்ட்டு கீழே கமெண்ட்ஸை பண்ணுங்க. இந்த வீடியோவில் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், குளோரியாஸோ மென்ஷன் பண்ண மறந்துட்டேன். ஸோ குளோரியாஸோமே ராக் ஸ்பிரிட்ஸில் ஒரு மெம்பர் தான். அவளை எப்படி மிஸ் பண்ணது எனக்கு தெளிவாக தெரியல. பட் குளோரியாஸோமே ராக் ஸ்பிரிட்ஸில் ஒரு மெம்பர் தான். அவளுமே காடு வெளிக்குள்ளே போயிருப்பா. அண்ட் ஒச்சக்கு காடு வெளிக்குள்ளே வந்திருக்க மாட்டான். அவன் பைரட் ஐலாண்டிலே ஸ்டே பண்ணியிருப்பான். ஒன்ஸ் ராக்ஸ் டிஃபிட் ஆனதுக்கப்புறம் பைரட் ஐலாண்டை அவன் தான் ரூல் பண்ணியிருப்பான், ஒச்சக்கு தான் ரூல் பண்ணியிருப்பான். இந்த வீடியோவில் ராக் ஸ்பிரிட்ஸை பற்றி எல்லாமே தெளிவாக சொல்லியிருப்பேன். நான் ஏதாவது தப்பாக சொல்லி ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தாலுமே கீழே கமெண்ட்ஸை பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம காடு வெளி இன்சிடென்ட் பற்றி ஒரு வீடியோ போடலாம். இப்போதைக்கு இந்த வீடியோ முடிக்கணும். ஓகே, பாய்.